ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஒர்க் எல்லாமே பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரம் நம்ம எலெக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தி அப்படின்னா இந்த ஒரு எலெக்ஷன் ரொம்ப டைட்டாக இருந்துட்டு இருக்கு. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய தலைவர்களுக்கு நேரம் பத்தல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக பார்க்கும்போது கமல் ஹாசன் சார் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஹெலிகாப்டர் தான் போய் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சொல்லி பார்க்கும்போது ரோட்வேஸ்லேருந்து ஏர்வேஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்பெஷலாக கமல் ஹாசன் சார் எந்த ஹெலிகாப்டர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறாரு, அதுக்கு ஒரு ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு விஷயம் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமல் ஹாசன் சார் அவரோட டிரான்ஸ்போர்ட்டுக்காக மெயினாக டெக்கன் ஏரோட ஹெலிகாப்டர் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஹெலிகாப்டரில் நீங்கள் ஒரு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டெக்கன் ஏரோட லோகோ இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி பார்க்கும்போது 3 வேரியன்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பெல் 206 ஜெட் ரேஞ்சர் மாடல், பெல் 206 லாங் ரேஞ்சர் மாடல் அண்ட் பெல் 407. இந்த 3 வேரியன்ட் தான் அதிகமாக நீங்கள் பார்க்கும்போது கமல் ஹாசன் சாரோட டிரான்ஸ்போர்ட்டுக்காக அதிகமாக யூஸ் பண்ண மாடல்ஸாக இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த ஒவ்வொரு மாடல் பற்றி நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பெல் 206 ஜெட் ரேஞ்சர் மாடல். இந்த ஏர்க்ராஃப்டில் டோட்டலாக 5 பேர் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா பைலட்டாக இருப்பாங்க, மிச்சம் 4 பேர் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணி போக முடியும். அண்ட் இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் பார்க்கும்போது 210 km/h. இது ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 600 km இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஃபியூல் கெப்பாசிட்டி ஃபில் பண்ணோம் அப்படின்னா 600 km வரைக்கும் நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ணி போக முடியும். மோஸ்ட்லி பொலிட்டிஷியன்ஸ் பார்க்கும்போது ஷார்ட்டாக டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, இதில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அதனால் ரேஞ்ச் 600 km இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக போதுன்னு சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எம்டி வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 1730 kg வருது. மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3200 kg வருது. சர்வீஸ் சீலிங் எவ்வளோ ஹைட் இதை ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13,500 feet வரைக்கும் இதை என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணி போகலாம். அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஹவர் இதில் ஃப்ளைட் பண்ணி போனோம் அப்படின்னா 1.5 lakh rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம் அதே மாதிரி சார்ஜஸ் அப்படிங்கிறது கூடி போயிட்டே இருக்கும். ஸோ ஆவரேஜாக 1 hour பார்க்கும்போது 1.5 lakh rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பெல் 206 லாங் ரேஞ்சர் மாடல். இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி சொல்லி பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே மாதிரி தான் இருக்குது. 1+4 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1 பார்த்தோம் அப்படின்னா க்ரூ மெம்பர்ஸ், அதாவது பைலட்டுக்கு, மிச்சம் 4 பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சருக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ண சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் பார்க்கும்போது 220 km/h. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 693 km கொடுத்துருக்காங்க. இதில் சர்வீஸிங் பார்க்கும்போது 13,500 feet. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப கேப்பபிளான ஒரு ஏர்க்ராஃப்ட். அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இதோட ப்ரைஸிங். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் கொஞ்சம் ஹையராக இருக்கிறதுனால ப்ரைஸிங் பார்த்தி அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஹவர் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு 1.9 lakh rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதே மோஸ்ட்லி பார்த்தி அப்படின்னா கமல் ஹாசன் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பெல் 407. இதில் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 1+6 சீட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பைலட்டுக்கு, மிச்சம் 6 பேர் பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர் என்ன பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி போக முடியும். இதில் இன்ஜின் சொல்லி பார்க்கும்போது ஒரு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 260 km/h. அண்ட் இந்த ரேஞ்ச் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 600 km கொடுத்துருக்காங்க. இதில் சர்வீஸிங் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையராக இருக்குது. 18,690 feet கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எம்டி வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 1,210 kg இருக்குது. மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,722 kg வரைக்கும் இதில் இருக்க முடியும். அண்ட் முக்கியமாக இதில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டி தான். சீட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் ஹை பண்ணி கொடுத்துருக்கனால பேமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு ஹவருக்கு 2 lakh வரைக்கும் இதில் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஓன் யூஸ்க்காக நம்ம புக் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணி புக் பண்ண முடியும். பட் அங்கே நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா புக் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது புக் பண்ண உங்களோட நேம் கேட்பாங்க, உங்களோட ஃபுல் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் பர்பஸ் ஆஃப் ட்ராவல், எதுக்காக ட்ராவல் பண்ணி அப்படி விஷயம் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணி போக போகிறீங்க அப்படிங்கிறத கிளியராக கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனை பேர் ட்ராவல் பண்ணி போக போகிறீங்களோ அவங்களோட வெயிட் கண்டிப்பாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது பேகேஜ் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கணும். இதெல்லாமே கேட்குறதுக்கு முக்கியமாக ரீசன் இருக்குது. ஏன்னா எல்லா ஹெலிகாப்டர்ஸ்க்கும் ஒரு மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் அப்படிங்கிற விஷயம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வெயிட் இருந்தது அப்படின்னா அந்த ஹெலிகாப்டரால் டேக் ஆஃப் பண்ணி போக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, உங்களோட பேசஞ்சரோட வெயிட் கேட்குறாங்க, அதே டைம் பார்க்கும்போது பேகேஜோட வெயிட் கேட்குறாங்க. எல்லாமே பார்த்து ஆட் பண்ணி பார்க்கும்போது
மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்டோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணி போக முடியும். அதோட அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. மேபி என்ன பண்ணலாம், ஒரு பேசஞ்சர் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை வெயிட்டேஜ் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க கம்மி பண்ணி அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணி போக முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இனிஷியலாகவே நீங்கள் எல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படி விஷயம் எல்லாமே இனிஷியலாகவே கேட்குறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட் ஆஃப் த பிளேஸ், நீங்கள் எங்கே போகிறீங்க அதோட கோஆர்டினேட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸோ வச்சாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்க. அதை நம்ம ஒன்று வேணால் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைமிங். இந்த ஹெலிகாப்டர்ஸை நம்ம எல்லா டைமும் காமனாக யூஸ் பண்ண முடியாது. மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். மற்ற டைம் இது யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன் அப்படி ரீசன் பார்க்கும்போது லேண்டிங் நம்ம நைட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நைட் டைமில் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இது ஃபஸ்ட் விஷயம். அண்ட் மேபி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நைட் டைம் தான் ட்ராவல் பண்ணணும், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெலிகாப்டருக்கு பதிலாக ப்ரைவேட் ஜெட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரைவேட் ஜெட் யூஸ் பண்ணி அப்படின்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணி போக முடியும். பட் இங்கேயும் சின்ன ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் லேண்ட் பண்ண போகிற ஏரியாவில் நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரைவேட் ஜெட்டை ட்ராவல் பண்ணி போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங் போகிறது தான் ரொம்ப சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசஞ்சரோட வெயிட். ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 75 கிலோகிராம் இருக்கலாம். அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 4 பேர் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா 4 பேரோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 300 கிலோகிராம் இல்லை 300 கிலோகிராமுக்கு உள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 4 பேரும் ட்ராவல் பண்ணி போக முடியும். மேபி உங்கள் வெயிட் என்ன ஆயிடுச்சு, 4 பேரும் ஆட் பண்ணும்போது 300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி போக முடியாது. மேபி அந்த ஹெலிகாப்டர் கெப்பாசிட்டி என்ன இருக்கலாம், 4 பேர் ட்ராவல் பண்ணி போகிற கெப்பாசிட்டி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் வெயிட் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா ஒருத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. 4 பேர் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி போக முடியாது, 3 பேர் தான் போக முடியும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேகேஜ். நீங்கள் கொண்டு போகிற வெயிட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது பார்க்கும்போது ஒரு பர்சனுக்கு 5 கிலோகிராம் கொண்டு போகலாம். ஸோ மேபி நீங்கள் 4 பேர் போகிறீங்க அப்படின்னா டோட்டலாக என்ன பண்ணலாம், 20 கிலோகிராம் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. இதெல்லாம் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வெயிட் ரேஷியோ போனால் மட்டும்தான் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்டை விட உங்களோட டோட்டல் வெயிட் பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஈஸியாக என்ன பண்ணால் ட்ராவல் பண்ணி போக முடியும். அதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், போர்டிங் பாயிண்ட். டெக்கன் ஏர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேஸ் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குது அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அண்ட் மெயினாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் நமக்கு ரொம்ப கிட்ட இருந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பெங்களூரில் அவங்களோட பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே ட்ராவல் பண்ணி போக முடியும். இது ஒரு ஆப்ஷன். மேபி நீங்கள் என்ன இருக்கீங்க, பெங்களூர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கீங்க, உங்கள் லொக்கேஷன் தான் என்ன பண்ணணும், ஹெலிகாப்டர் வரணும் அப்படின்னா அதுக்கும் ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. பட் அது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கணும். அந்த லேண்ட் எதுக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுறதுக்கும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக ஒரு லேண்ட் இருக்கணும். அந்த லேண்டுக்கு ஒரு சில டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெங்த் பார்த்தீங்க அப்படின்னா 25 மீட்டர் இருக்கணும். அண்ட் வித்து பார்க்கும்போது 25 மீட்டர் இருக்கணும். அண்ட் அந்த சர்ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும். டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும், டஸ்ட் இருக்கக்கூடாது. அண்ட் முக்கியமாக பார்க்கும்போது இதை சரௌண்ட் பண்ணி பவர் லைன்ஸ் எதுவுமே போகக்கூடாது அண்ட் போல்ஸ் இருக்கக்கூடாது, ட்ரீஸ் இருக்கக்கூடாது. ஏன் இந்த கண்டிஷன் வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணும்போது சரி, டேக் ஆஃப் பண்ணும்போது சரி, ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் லேண்டிங் டேக் ஆஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லேண்டிங் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிருக்கும். அதனால் இவ்வளோ கண்டிஷன் வச்சிருக்காங்க. இந்த கண்டிஷன்லாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேட்ட என்ன இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்பாட்லேயே இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டேக் ஆஃப் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹெலிகாப்டர்ஸோட வெயிட்டிங் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். 1 hour நமக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா 5000 rupees நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணுது அப்படின்னா 25,000 rupees நம்ம எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, க்ரூ மெம்பர்ஸ் நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னா, பைலட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களோட அக்காமடேஷன் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கணும். அதுவும் நம்ம தான் பே பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, பெட் அனிமல்ஸ் கூட வச்சிருப்பீங்க, அதை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பெட் அனிமல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், கூட்டிகிட்டு போகலாம். பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பெட் அனிமல்ஸ் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் கிட்ட இருந்து வேலிடாக ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகணும். அது கொண்டு போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்பராக உங்கள் பெட் அனிமல்ஸ் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன், அதை கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே எப்போ வேணாலும் புக் பண்ணலாம். நீங்கள் மேபி நாளைக்கு ட்ராவல் பண்ணி அப்படின்னா இன்னைக்கு கூட புக் பண்ணிக்கலாம். பட் எது ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 days முன்னாடி புக் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன் டே செக் பண்ணும்போது ஹெலிகாப்டர்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறது என்ன உங்களுக்கு டிலே ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 days முன்னாடி புக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் என்ன பண்ணால் ட்ராவல் பண்ணி போகிறது கேப்பபிளாக இருக்கும். அண்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.